இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 5ஆம் அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் 2 வசனங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக அவரை பின்பற்றுங்கள் என்ற செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறது. 2வது பகுதியாய் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒழுக்கக்கேட்டையும் பேராசையும் நீங்கள் விட்டுவிட்டு பரிசுத்த பிள்ளைகளாக வாழுங்கள் என்ற செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறது. 3வது பகுதியாக 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஒளியின் பிள்ளைகளாக நடவுங்கள், இருளை தூரப்படுத்துங்கள் என்ற செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறது. 4வது பகுதியாக 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஞானமாய் நடந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதலை குறித்த செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. 5வது பகுதியாக 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ திருமணம் என்பது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையிலான ஒரு உறவு என்பதை சித்திரமாய் வர்ணிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. முதல் பகுதியாய் 1 மற்றும் 2ஆம் வசனங்களிலே அன்பில் நடந்து கொள்வதை குறித்து இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்வதற்கு தியாகம் வேண்டும் என்பதையும், பிள்ளைகளைப் போல கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 48வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆண்டவர் பூரண சற்குணர், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பூரண சற்குணர்களாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். மட்டுமல்ல, யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனங்களிலே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அன்பை பற்றி இந்த அதிகாரத்திலே வர்ணிக்கும் போது, இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூறுகிறவராய் இருந்தாரோ அதே போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள அழைக்கப்பட்டோம். 2வது பகுதியாக ஒழுக்கக்கேட்டையும் பேராசையையும் நாம் தவிர்த்து விட்டு பரிசுத்த மக்களாக கர்த்தருக்கென்று வாழ அழைக்கப்பட்டோம். 3வது வசனத்திலே, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இவைகள் பேர் கூட நமக்கு சொல்லப்படாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமென்று அழைக்கப்பட்டோம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று மிகவும் கடினமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். பாலியல் பாவமும் பேராசையும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்புடையது அல்ல. அவை தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக மக்களையும் பொருட்களையும் விக்கிரகங்களாக நடத்துகின்றது. ஆகவே பரிசுத்தத்திலே நம்முடைய பேச்சும் விருப்பங்களும் எப்போதும் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதையும் இந்த பகுதிகள் நமக்கு கற்றுத்தருகிறது. 5ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே தொடர்ந்து சொல்லும்போது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே.
தேவனுடைய ராஜ்யத்தை இப்படிப்பட்ட அசுத்தமான பாலியல் இச்சைகள் உடையவர்கள் போய் அடைய மாட்டார்கள், சுதந்தரிக்க மாட்டார்கள் என்பது திரும்ப திரும்ப வேதத்திலே சொல்லப்பட்ட ஒன்று. இதை விவரித்து எழுதும்போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 9, 10ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. யார் யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள் என்ற வரிசைப்படுத்தின பட்டியலிலே அதிகமாக சொல்லப்பட்டது பாலியல் பாவங்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள். ஆகவே நாம் மிக கவனமாக ஆண்டவருடைய கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. அவர்களுக்கு பங்காளிகள் ஆகக்கூடாது. 3வது பகுதியாக ஒளியின் பிள்ளைகளாக நாம் நடந்து இருளை தூரப்படுத்தி வாழ அழைக்கப்பட்டோம். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நாம் முற்காலத்திலே பாவ மார்க்கத்திலே, இருளிலே, அந்தகாரத்திலே வாழ்ந்து வந்தோம். இப்போது கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே வந்த பின்பு கிறிஸ்துவை போல வெளிச்சத்திலே நடக்க நாம் அழைக்கப்பட்டோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டோம் என்பது மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திலே, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பாரென்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிப்பதற்காக இந்த உலகத்தின் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் உயிர் பெற்று கிறிஸ்துவுக்கென்று எழுந்திருக்க அழைக்கப்பட்டோம் என்பதை வேதம் நமக்கு மிக அழகாக கற்றுத்தருகிறது. 4வது பகுதியாக ஞானத்திலே நாம் நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே வாழ வேண்டும் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பொல்லாத இந்த காலத்திலே ஞானமாய் நடந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவர் தருகின்ற தெய்வீக ஞானத்தோடு நடந்து நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள அழைக்கப்பட்டோம். ஆகவே இந்த உலகத்திலே ஞானமில்லாத பழக்க வழக்கங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி, அதைத்தான் 18வது வசனத்திலே, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே ஆண்டவருடைய கிருபையினாலே பாவ வெறி கொள்ளாதபடி பரிசுத்தவான்களாய் தேவனோடு கூட அவருடைய பாடல்களை, சங்கீதங்களை நாம் பாடி வேதத்தை வாசித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் நாம் வாசிக்க முடியும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி கொண்டாடுங்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது.
20வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஸ்தோத்திரங்களை, துதிகளை தேவனுக்கு செலுத்துவதை தேவன் விரும்புகிறார், பிரியப்படுகின்றார். ஆகவே அப்படி தேவனை துதிக்கிறவர்களாக காணப்படுவோமாக. தொடர்ந்து வருகின்ற பகுதி 21வது வசனத்திலே தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கும்படியான செய்தி நமக்கு சொல்லப்படுகின்றது. குடும்பத்தை குறித்து சொல்லும்போதும் பரஸ்பரமாய் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்து குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும். எப்போதுமே குடும்பத்தில் தாழ்மை, சாந்தம், பொறுமை, கீழ்ப்படிதல், சகிப்புத்தன்மை இருவரிடமும் காணப்பட வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே அன்போடு கூட தியாகத்தோடு கூட குடும்பத்தை நடத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 5வது பகுதியிலே விசேஷமாய் கிறிஸ்தவ திருமணத்தையும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவையும் ஒரே சித்திரமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5வது பகுதியை 3 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். 5வது பகுதியிலே முதல் பகுதி மனைவிகளுக்கு என்று 22லிருந்து 24வது வசனம் வரைக்கும், 2வது பகுதி கணவன்மார்களுக்கென்று 25வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும், 31வது வசனத்திலிருந்து 33 வரைக்கும் இது திருமண உறவு என்பது ஒரு ஆழ்ந்த இரகசியம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 22வது வசனத்திலே மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார் என்று வேதம் கீழ்ப்படிவதற்கு மனைவிகளுக்கென்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குடும்பம் பிரச்சனை இல்லாதபடி கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒன்றாய் தலைமைத்துவத்துக்குள்ளாய் நடப்பதற்காக ஆண்டவர் சொன்ன ஒரே ஆலோசனை. 2வதாய் கணவன்மார்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை கிறிஸ்து சபையை நேசிப்பது போல முழுமையான தியாகத்துடன் அன்பு செலுத்த வேண்டும் என்பது கணவன்மார்களுக்கு, புருஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே புருஷர்கள் கணவன் முழுமையான அன்பு கிறிஸ்து எப்படி அவருடைய திருச்சபையாகிய சபையிலே, சரீரமாகிய சபையிலே அன்பு கூர்ந்தாரோ அப்படிப்பட்ட முழுமையான தியாகமான அன்பை பொழிந்து குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நிறைவாக இது ஒரு ஆழ்ந்த இரகசியம். இந்த இரகசியம் என்பது வெளியே சொல்ல முடியாது, எடுத்துரைக்க முடியாது. இதை ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்தே நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனங்களை படிக்கும்போது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட இரகசியமான இந்த உன்னத அன்பு கீழ்ப்படிதலை குடும்பத்தில் கைக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோமாக. அன்பிலே நடந்து கொள்வதற்கும் ஒளியின் பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் நடந்து கொள்வதற்கும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பதற்கும் அழைக்கப்பட்டோம். அப்படியே செய்ய சர்வ வல்லவராகிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.